கூடயே நிறைய பச்சோந்திங்க இருக்காங்க. பார்த்து ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த குழந்தை மாதிரி இருக்கீங்கண்ணே. இவர் தான் லேட்டு. தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே வந்த வேலையை பார்க்குறோம். ஹலோ, சொல்லுங்க. படத்துக்கு போறோம். சொல்லுங்க. வணக்கம். ஏன் வெக்கப்படுறீங்க? வெக்கலாம் பரல படக்கூடாது. சென்னையில வரப்போ ஒரு வெக்கம் இருக்கு. என்னன்னு செய்யும் நீங்க இதோட ஒரு 4வது வாட்டியோ வரீங்கன்னு நினைக்கிறேன். எங்க நம்ம திரையில மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. அழகுண்ணே நீங்க பாருங்க. சோப்பா இருக்கனால உங்களுக்கு இன்னும் க்ளோ பண்ணுது. ஆமா மேமா, அது மாதிரி தான் நைட்டுக்கு நம்ம க்ளோ பண்ணோம். அப்பதான் நம்ம வாழ்க்கை தான் க்ளோவா இல்ல. நைட்டு க்ளோ பண்ணட்டுமா? அண்ணனுக்கு பொண்ணு இருந்தா பார்த்து சொல்லுங்க. என்ன இல்ல வெக்கப்படுறாரு. பொண்ணுன்னு வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஓ வெக்கமா? நல்ல மனுஷன். 5 லோரி வச்சிருக்காரு. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நம்ம வந்து படத்துக்கு போறோம். ஓகே, தக் லைஃப் அதுலதான் இருக்கு மெயினாவே. அங்கதான் பாக்க, அங்கதான் பொண்ணே பிடிக்க போறீங்களா? இல்ல டேய் சும்மாறா. அங்க நம்ம படத்துக்கு தான் இப்ப ரிவ்யூவே. ரிவ்யூ இல்ல மொதல் நம்ம தேவையில்லாத பேசுவோம். அதான vlog. எப்பவுமே நம்ம அதான பண்ணிட்டு இருக்கோம். வந்த வேலையை எங்க நம்ம பாக்குறோம்? தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே வந்த வேலையை பாக்குறோம். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாயை மூடுடா. ஓகே மனோஜ், இவர் தான் ரீசெண்டா என்கேஜ் பண்ணாங்க. என்கேஜ் தானே? என்கேஜ்மென்ட் ROM முடிச்சிட்டாங்க. இல்ல வயசு கூடியானவங்க இன்னும் கல்யாணம் பண்ண சுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம சந்தோஷமா தான் இருக்கோம். ஒரு நாள் நான் இங்க ஸ்டோரியில போடுவேன். vlogல செஞ்சு போடுவாயா அப்படின்னா கரெக்டு தானே நம்ம பண்றதுலாம். கிரேட்டா பத்திரிக்கை தான். சும்மா ஆர்வம் வாங்க, என்கேஜ்மெண்ட்க்கு வாங்க, அதெல்லாம் முடியாது. வரியா உன் வேலை வந்து மொய் வச்சுட்டு கிளம்புறது தான், சாப்பிட்டு கிளம்புறது தான் வேலை. ஆனா ஸ்ட்ரெயிட்டா பத்திரிக்கை தான். ஏன் இதுக்கு வாயா அதுக்கு வாயா, ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான், ஒரே லீவ் தான். வரலன்னா கண்டிப்பா ஒரு சத்திரே இல்ல சண்டே போல தான் நான் வைப்பேன். அசைவம் தானே கண்டிப்பா. ஏன்னா என் கூட இருக்கிறதுலாம் மேன் ஈட்டர்ஸ், நாட் மீட் ஈட்டர்ஸ். தெரியுமா? மேன் ஈட்டர்ஸ். அடுத்த உங்க கல்யாணம் தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உங்க கல்யாணத்தை நான் சொல்றேன், கொட்டிச்சு புட்டு என்ன மாதிரி ஆட்டம் ஆடுவேன் தெரியுமா சத்யான்னு. தண்ணியை போட்டு தகராறு பண்ண போறேன். நாளையா தண்ணி போட்டு கண்டிப்பா உன் ஃபங்க்ஷன்ல அதான் பண்ணுவோம். டாடி கிட்ட நான் பேசிக்கிறேன். அவர் செட்டில் பண்ண எல்லாம் செட்டில் பண்ணிடலாம். அவர் கொஞ்சம் ஊத்தி கொடுத்துட வேண்டியதான். அப்படி செட்டில் ஆயிருவாரு. அப்பா வந்து ஒரு கட்டிங் போட்டு போப்பா. ஸோ இப்போ படம் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். என்ன படம்? எஸ், தக் லைஃப் படம் பார்க்க போயிட்டு இருக்கோம். எனக்கு நான் வந்து குட் பை டக்லின்னு நின்றுக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ வாட்ஸ் அப் கைஸ், வெல்கம் டு மை சேனல். என்னுடைய சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இன்னும் எப்போவுமே பகலில் போய்வோம். இந்த வாட்டி நைட்டு போகிறோம். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி லீவு ராயாஜினால. அதனால் நான் அண்ணன் இன்னும் கொஞ்சம் சில பல கூட்டங்கள்லாம் வந்துட்டு மாலுக்கு போயிட்டாங்க ஆல்ரெடி. இவர் தான் லேட்டு. எப்படி சார் நீங்கள் வாங்க, நான் அடிக்கல மாட்டேன் வாங்க. இதுதான் நம்ம கரெக்டான டைம். ஆக்சுவலி 9 மணி தான் ஷோ. இப்போ மணி இருந்தால் 7:55 தான் ஆகுது. இன்னைக்கு நேரம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இல்லைண்ணே. பட்டுன்னு பக்கிங் கிடைச்சிருச்சு. சத்யா நான் வந்த ஒரே காரணத்தினால தான் நீங்கள் டைம் செமையா. எனக்கு தெரியும் லேட்டாக வந்தால் தான் இங்கே பக்கிங் கிடைக்கும். யார் சாமி எங்கேருந்து வந்திருக்கான்? போனோன்னு படம் பார்க்க போகிறதில்ல, ஏதாவது ஆக்டிவிட்டி செய்யலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். பார்ப்போண்ணே, ஏதாச்சும் இந்த கேம்ஸு, ஸ்மால் கேம்ஸ். எப்போ பார்த்தாலும் படம் பார்த்து முடிச்சுட்டு நேரம் டிக்காத்தலோன்னு தான் போகிறோம். 2 எபிசோடு அதிலேயே முடிஞ்சிருச்சு. என் சப்ஸ்கிரைபர்லாம் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க மறுபடியும் எனக்கு ரிப்பீட் பண்ணுங்களேன். சொல்லுங்களேன், ரிப்பீட் பண்ணுங்க. ஐசி எடுத்துக்கிட்டா என்ன? அது ஏன் ஐசி எடுக்கணும்? ஏன்னா பொடினுங்களா தான் உள்ளே விட மாட்டாங்களா? என்ன மாரி பொடினுங்க? சின்ன பையனுங்களா? இல்லை பொடினுங்க 17 வயசு. யார் 17-18 வயசு? என்னே தான் என்னை கேட்க மாட்டானுங்களா பார்த்தோன்னே? பவுடர் அடிச்சா கொஞ்சம் வயசு குறையும் தானே? இல்லை குறையாதானே. ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த குழந்தை மாதிரி இருக்கீங்கண்ணே. ஆச்சாண்ணே ஆச்சு. கக்கா போனீங்களா? நீட்டாக இறக்கிட்டு வந்தேன். ஷூ கஞ்சிட்டு வந்தேன். மூத்திரம் தான். நான் ஒரு எஸ்டிமேட்டடாக கணக்கு வச்சுட்டேன். என்ன கக்கா போகிறாங்க, எப்படி பார்த்தாலும் பேண்டு வெளியே வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். இல்லை லேட் ஆகும். உண்மையை தான் சாப்பிடுவேன். ப்ராசஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு லேட் ஆகும் வரதுக்கு. படம் பார்க்குறப்ப வந்துச்சுன்னா அப்படி வராது. சரி வாங்க போய் சாப்பிடுதான். எனக்கு இப்போதைக்கு வரலண்ணே. ஓகே, சாப்பிட்டா தான் இறங்கும்.
சத்யாண்ணே சப்பாத்தி நீங்கள் பாலிஷ் பண்ண போகிறீங்களா? பாலிஷ் பண்ண இது நல்லா இருக்கு. நிறைய பேர் மால் பக்கம்லாம் வந்திருப்பீங்க, ஆனால் சப்பாத்தி பாலிஷ் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. இத்தனை வருஷம்லாம் வந்துட்டு போகிறீங்க, ஒரு பாலிஷை கூட எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். 2000 years later. அவன் பென்சில் கொடுக்கல. ஏன் நீங்கள் பென்சில் பெனாலாம் எடுத்து வர மாட்டீங்களா? இல்ல அவன் நிம்டா டோஸ்ரஸ் டெல் மீ. இங்கே பீர் கிடைக்குமா? சீனிக்கு பதிலாக உப்பு போட்டு குடிப்போம். ஆமாவா? குச்சமே இல்ல. ஏன்னா விஷாலிக்கே தெரியுது நீங்கள் ஒரு சொரண கட்ட ஆகிட்டா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். ரொமான்டிக்காக இருப்பாங்களா? எப்படி? சும்மா ஒரு சொந்தம் சொல்லுங்க. மூன்றாம் பிறை ஸ்ரீதேவி மாதிரியே இருக்கு. உங்கள் வெயிட்டு தான். உண்மையை சொல்லுங்க, உங்கள் வெயிட்னால தான் உடச்சிக்கிச்சு. இல்லை நாக்காளி கொஞ்சம் பழசா. நாக்காளி பழசா ஆளு பழசா? இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தாலும் சபாக்குன்னு விழுந்துருப்பாரு. அப்பா நானே நல்ல ஒரு கண்டென்ட் கிடைச்ச மாதிரி இருந்திருக்கோம். சத்யாண்ணே, நாங்க என்ன திரும்ப உண்மையான மொட்டை பையனை நம்ம தான் தெரியுமா? பரவாயில்ல, அவனையும் சேர்த்துக்குவோம். மனோஜ் எங்க மொட்டை பையன்? அவனும் கையெழுத்து போட்டானே. கையில் தானே போட்டான். இங்கே டேபிளில் ஒட்டியாக தானே இருக்கான். ஓ அப்படி வரீங்க? நம்ம கூட எழுத்துக்குவோம். ஓகே. ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியல தான். இப்போ வந்தாலும் கண்ணெல்லாம் கலங்குது பாருங்க. வாழ்க்கை எப்படி போகுது தெரியுது. நார்மல் தான் வாழ்க்கைனா. வயிறு எரியுது. ஏன் ராவா குடிச்சியா? ஏன்னா கல்யாணம் பண்ணனால தானே. சீனி நாக்கில் வச்சா இதாகுது. நீங்கள் சொல்கிறது நல்ல விஷயமா இருந்தால் வாயில் சீனி போட்டுருவாங்க. இவன் வேண்டாம்னு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். உண்மையிலே சொல்கிறேனே, என்னோட நான் போடுற ஒரு ஸ்டோரி எதுக்குமே சரி, நான் ரீல்ஸ் எல்லாம் லைக் பண்ணலாம் கூட பிரச்சனை இல்லை. அப்பப்போ நம்ம வெளியே போகிறது வருது, என்னோட சோலோவாக ஒரு பிக்சர் எடுத்துவேன், ஒன்றுமே லைக் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த ஆள் ஏதாச்சும் அப்லோட் பண்ணிச்சுன்னா நான் எல்லாமே நான் லைக் பண்ணுவேன். கூடயே நிறைய பச்சோந்திங்க இருக்காங்க, பார்த்து. இவர் வந்து நம்ம ஸ்டோரியை லைக் பண்ண மாட்டாரு, அதுல இருக்கிற கேர்ள்ஸ் தான் லைக் பண்ணுவாரு. சாரி ஃபாலோ பண்ணுவாரு. அட வெக்கம் கட்டுவீங்களா? சத்யா கொஞ்சம் தலையில கை வைங்க. கிளேர் அடிக்குது. சரியான சட்டை ஸ்டோரியில் லைக் பண்ணுற பழக்கம் இல்லை. பிடிங்க. என் அண்ணன் அங்கே அந்த இடத்துல இருக்காதுன்னு சொல்லி வேணாம், நல்லா இல்லை. நாங்கள் கூட தான் பேசுகிறேன். சாப்பிடும்போது பேச மாட்டேன். இல்லை இதனால தான் என் ஃபோட்டோக்கு லைக் போடுறது இல்லையா? யோ வலிக்கு தானே. அப்போ ஏன் ஒரு ஆள் சொல்லும் போது கேட்க முடியல? இந்த நிமிஷத்தில் நம்ம குரூப் எல்லாமே அவரை பிளாக் பண்ணுறீங்க சொல்லிட்டேன். இந்த நிமிஷத்தில் இப்போ என்ன ஃபோன் எடுங்க, எல்லாரும் ஃபோன் எடுங்க. இந்த ஆளை பிளாக் பண்ணல, அவருக்கு ஒரே லைக் போட்டு பழைய கதை. இப்போ போட்ட ஸ்டோரி போட்டு நான் வந்து இப்போ ஒரு குரூப் கிரியேட் பண்ணலான்னு. இந்த சண்டே நம்ம வெளியாகணும்ல, சண்டே வெளியாகிறோமே எல்லாம் ஒரு குரூப்பில் போட்டு அங்கே ஒரு பிளான், மூவிக்கு ரெடியா? ஓகே. ஸோ நல்லா இருக்கேன். A little longer than a few minutes later. இல்லை, எப்போ எங்கே வந்தாலும் இந்த இடத்த விடுறதுல நம்மளுக்கு அது காமனான ஒரு விஷயம். ஆமாம் பாருங்க, ஒருத்தவங்க நம்பி நாங்கள் வந்து கைடுக்கு கூப்பிட்டோம், எங்களை அலைய விட்டாங்க. இல்ல கரெக்டா எங்களை அலைய விட்டாங்க. அதனால என்னால் இது எக்ஸப்ட் பண்ணிக்க முடியாது. தக்க சிக்கு தக்க ஜிம் தக்க சிக்கு தக்க ஜிம் சக் சக் சக். என்னன்னா நீங்கள் ஏயா நான் காடிக்கு போயிட்டு ஜாமான் வச்சுட்டு சாப்பாடே எடுத்துருவோன்னு மேலே பாதையை விட்டாங்க. வெரி பேட்லாம். நான் கேள்காரங்களை நம்பி இருந்துட்டேன். சீலாப்பா ஜேபிகாரங்களும் அறிவு இல்லாமல் போச்சு. படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் இப்போ நல்லா இருக்குமா? படம் நல்லா இருக்கு. நான் ரொம்ப அந்த மாசு சண்டை அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. ஸ்டோரி லைன் தான். நானும் அதான் குட் பேட் அக்லிமே அந்த கதைக்கு வராதுங்க, அது முடிஞ்சு. சிம்பு கமல் ரொம்ப பயங்கரமான நான் த்ரிஷாக்காக வந்திருக்கேன். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். இப்போ நம்ம தேட்டருக்குள்ள நுழைய போகிறோம். மணி 9:15 கரெக்டாக. சொல்லுங்கண்ணே. 9:15. அம்மா அவன் போடுன்னா போட்டுடுவாமா. See you later. 3 hours later. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? செகண்ட் ஹாஃப் பாப்கார்ன்லாம் ஓகே, நல்லா இருந்துச்சு. பாப்கார்ன் நான் படம் எப்படின்னு கேட்டுக்காங்க. தூங்கிட்டேன். இந்த ஆள் தூங்கிருச்சு. இந்த மனுஷன் தூங்கிட்டாங்க கொஞ்ச நேரத்துல. இவனா என் தலைவியை போட்டு இப்படி பண்ணிட்டேங்கண்ணே. அவளை வித்துட்டாங்கப்பா. I was cornered.
I was helpless. How was the movie, Gandhi? எனக்கு பிடிச்சிருச்சுல. எனக்கு சொல்லிட்டேன். படம் நல்லா இருக்கு. சொல்லிட்டே இருக்கு. Next. How was the movie? How was the movie? சீரியஸாவா? இல்ல. குட் பேக். குட் பேக் அபியோட பரவாயில்லை. ஏன் அங்க போறீங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன் சொல்றடி அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நடிச்சிருக்காங்க அடுத்து என்ன பண்ணுங்க? இப்ப நீங்க முடி வளர்க்குறீங்க. முடியை வளர்த்துட்டு சிம்பு மாதிரி கட்டி இதே மாதிரி தாடி வைங்க. இந்த படம் சிம்புவோட முடி வளர்றதுக்கு பதிலா சாமி படத்துல விவேக் வருவாங்க. கட்டினா பர்சனாலிட்டி கழட்டி விட்டா யூனிவர்சிட்டி. Next. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? ஓ அப்படி வரீங்களா? த்ரிஷாவும் கொண்டாங்க. அது பரவாயில்ல கிடைக்குது. அப்படி என்ன மூவி? மூவி நல்லா இருந்துச்சியா? என்னது எப்படி சொல்றது தான் கொஞ்சம் தெரியல. சிரிச்சாதான் கொஞ்சம் மனசு கஷ்டம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. மறக்க முடியல. படம் எப்படியா இருக்கு? அதாவது அக்கா என்ன சொல்ல வராங்கன்னா படத்தை நிப்பாட்டு. வியாபாரம் ஆகாது. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. Next. really amazing. படம் எப்படி வச்சான்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நான் குட் பேட் அக்லிக்கு நான் வருத்தப்பட்டேன். விடாமுயற்சிக்கு நான் வருத்தப்பட்டேன். ஏன் தெரியுமா? இந்த 2 பேரும் கூட்டு போடுறது. பள்ளத்தை கலந்து பத்து மாதிரி என்ன சாவடிச்சிட்டீங்க. ஓகே காய்ஸ், இதோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.